நெல்லை குறுக்குத்துறையில் உள்ள முருகன் கோவிலுக்குள் தாமிரபரணி வெள்ளம் புகுந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை அளவு அதிகமாகும் போதெல்லாம் தாமிரபரணி ஆற்று வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இந்த தாமிரபரணி ஆற்று வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அது வெள்ள அளவை குறிப்பிடும் வகையில், அதாவது அது நம் கண்டுகொள்ளும் வகையில் எந்த அளவிற்கு வெள்ளம் இருக்கிறது என்பதை காணும் வகையில் இந்த குறுக்குத்துறை கோயில் அமைந்துள்ளது. ஏனென்றால் தாமிரபரணி ஆற்றங்கரை அமைந்துள்ள இந்த குறுக்குத்துறை முருகன் கோயிலில் மூழ்கெடுத்து செல்லுமானால் மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அந்த அளவிற்கு அந்த கோவில் பிரதானமாக அப்போது பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த கோயிலை சுற்றிலும் குடியிருப்புகள் அருகில் இருக்கிறது. ஆனாலும் அது தாழ்வான பகுதியில் இருப்பதால் எப்பொழுதும் இந்த மழை வெள்ளம் அதிகமானால், அதாவது மழை வெள்ளம் வெள்ளப்பெருக்கு என்று ஏற்பட்டால் உடனடியாக அந்த மழை வெள்ளப்பெருக்கில் அந்த குறுக்குத்துறை முருகன் கோயில் மூழ்கிவிடும். அந்த நேரத்தில் அந்த குறுக்குத்துறை கோயில் இருக்கக்கூடிய சிலையை, சுவாமி சிலையை, உற்சவர் சிலையை அங்கிருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மேலக்கோயில் பகுதிக்கு எடுத்து சென்று வைத்து விடுவார்கள், பத்திரமாக வைத்து விடுவார்கள். அதன் பின்னர் உள்ளே யாரும் செல்ல முடியாது, கோயிலுக்குள் செல்ல முடியாத அளவிற்கு தான் இந்த மழை வெள்ளம் என்பது அந்த கோவிலை சூழ்ந்து ஓடும். அதை நாம் இப்போது பார்க்க முடியும். அந்த அளவிற்கு மழை வெள்ளம் என்பது தற்பொழுது குறுக்குத்துறை முருகன் கோயில் முழுவெடுத்து ஓடுகிறது. அதே போல அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாலம், நத்தம் ஆற்றுப்பாலம், அதாவது இங்கிருந்து மேலப்பாலம் செல்லக்கூடிய அந்த பகுதி ஆற்றுப்பாலத்தையும் முழுவெடுத்து ஓடுகிறது. வெள்ளப்பெருக்கு என்பது இது காட்டாற்று வெள்ளப்பெருக்குத்தான். இது அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படவில்லை என மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் இந்த மழை வெள்ளத்திற்கே சிந்துபுந்துரை மற்றும் சந்திப்பு பகுதிகள் எல்லாம் மழை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை சுற்றிலும் மழை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய குறுக்குத்துறை முருகன் கோயில் எப்படி சூழ்ந்திருக்கிறது, இந்த வெள்ளம் இதோட பாதிப்பு அடுத்து சந்திப்பு மாநகர பகுதிகளிலும் காணப்படுகிறது. அதன் காரணமாகவே மாநகர பகுதிகளில் குறிப்பாக சிந்துபுந்துரை பகுதிகளில், நெல்லை சந்திப்பு பகுதிகளில் எல்லாம் இந்த மழை வெள்ள நீர் தெருக்களில் ஆறாக ஓடுகிற அளவிற்கு அந்த மழை வெள்ள நீர் அதிகரித்திருக்கிறது.